ஹாய், நாம் இன்றைக்கி சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க போய்ட்டு செய்யலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி நாம் அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். ஊற்றின பிறகு 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி கலக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையானது வெங்காயம், கேரட், பீன்ஸ், குடமிளகாய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கனை பொரித்து வச்சுக்கிட்டேன். ரைஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இப்போ வெங்காயம், கோஸ் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு காயாக அதில் நான் சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், அடுத்தது குடமிளகா, அடுத்தது கேரட் போட்டு காயை ரொம்ப நம்ம வேக விடக்கூடாது. அரை வேக்காடு வெந்தாலே போதும். நிறையா வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். காய் நல்லா வெந்த பிறகு வதக்கின பிறகு பொரித்து வச்ச சிக்கன் பீசஸை அதில் போட்டு நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்ட பிறகு நான் ஏற்கனவே சாதத்தை 90% வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ மசாலாக்களை நம்ம அதில் சேர்க்குறோம். கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இப்போ பெப்பர் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குவேன். 2 ஸ்பூன் பெப்பர். நீங்கள் தேவைப்பட்டால் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நாம் ஒன்றா நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறணும். நல்லா நம்ம கிளறி விட்ட பிறகு மல்லித்தழை கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நான் சோயா சாஸ், உங்களுக்கு தேவைப்பட்டால் சோயா சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல இன்றைக்கி. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எல்லா ரைஸும் அந்த மசாலாவும் சிக்கன்லேயும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்ட பிறகு நாம் ப்ரிப்ரேஷனை முடிக்கிறோம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான உங்களுக்கு சிக்கன் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.